இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி எல்லோரும் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கிரேவிக்கெலாம் கொதிக்கிறப்ப முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணுவாங்க. இதில் முட்டையை வேக வச்சு சேர்த்துருக்கோம். முட்டை குழம்பு, முட்டையிலேயே நிறைய வகையான குழம்புல கிரேவி எல்லாமே செய்யலாம். இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட இட்லி, தோசை, பரோட்டா இது எல்லாத்துக்குமே, எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இஞ்சி ஒரு 3 துண்டு, பூண்டு ஒரு 8 பல் உரித்து சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லி இலை சேர்த்து நம்ம அரைச்சோம்னா ரொம்ப வாசனையாக, ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தேங்காயும் நான் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் 2 டைம் விட்டு எடுத்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் வெங்காயம் அரைக்க பிடிக்கலைன்னா நீங்கள் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கி செவக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கி செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இதோட மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா மணக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னொரு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு பத்தலை, மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதித்து திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். தேங்காய் பால் 1/2 கப்பு சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் முட்டையை ஒரு 10 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 2 நீங்கள் அப்படியே கீரி கூட சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே அடுக்கி விட்டுக்கலாம். எல்லா முட்டையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளார சேர்த்துடலாம். இப்போ எல்லா முட்டையும் உள்ளே சேர்த்தாச்சு. கரண்டி விட்டு கலந்து விடக்கூடாது. அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லா வாசனையாக மணமாக இருக்குது. இப்போ மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவி லைட்டாக ஒரு பிரட்டிக்கலாம். ரொம்ப கிளறக்கூடாது. லைட்டாக ஒரு டைமு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் இது செஞ்சுருக்கேன். இட்லிலையும் நான் சிகப்பரிசி போட்டு மாவு அரைச்சிருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் சிகப்பு அரிசி. அதில் இட்லி மாவு அரைச்சி இட்லி ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கு தான் நான் முட்டை கிரேவி செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸும் சூடாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.